வெல்கம் டு 7 minutes series. இந்த சீரீஸ்ல எல்லா கான்செப்டையும் 7 நிமிஷத்துக்குள்ள படிக்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான மோட்டோ. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்னன்றத டீடைலா பார்க்கலாம். ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய கான்செப்ட் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான கான்செப்ட். இந்த சீரீஸ்ல நம்ம பார்க்கறது மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட், ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அப்படின்னு சொல்ல ஷார்ட்டாக முடிக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மைக்ரோஸ்கோபிக் மாடலில் நமக்கு கரண்ட் வந்து எந்த மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, I which is equal to V by R அப்படின்ற ஒரு மெத்தடில் நம்ம வந்து ஹோம்ஸ் லாவை பயன்படுத்தியிருப்போம். இது வந்து மைக்ரோஸ்கோபிக் மாடலில். ஸோ எனக்கு வந்து ஒரு பெரிய ஒயர் இருக்குது, அந்த ஒயருடைய சின்ன லென்த்தை தான் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். இப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து பாசிட்டிவ் டெர்மினல் அண்ட் நெகட்டிவ் டெர்மினலோட கனெக்ட் பண்ணும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இதில் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கண்டக்டரில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் ஆல்ரெடி எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு முன்னாடி ரேண்டம் டைரக்ஷன்ஸில் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்ததும் அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ஸில் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். பிகாஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சார்ஜ் பார்ட்டிகளை ஆக்சலரேட் பண்ணும். அப்போ அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரான் வந்து லெட்டஸ் இமேஜின் எலக்ட்ரான் வந்து இந்த பக்கம் மூவ் ஆகுதுன்னு வச்சுப்போம். நம்ம ஒரு சின்ன ஏரியாவை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓவரால் ஏரியாவை கன்சிடர் பண்ணிட்டு இதனுடைய மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஒரு சின்ன எலக்ட்ரான், இந்த சின்ன எலக்ட்ரான் வந்து dx அப்படின்ற டிஸ்டன்ஸ்ல வந்து கடந்து போகுது, அந்த ஷார்ட்டர் டிஸ்டன்ஸில். அப்போ இங்கே டிஸ்டன்ஸ் ஆப்வியஸ்லி எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணுது, ஆக்சலரேட் பண்ணுது. அப்போ வெலாசிட்டி அந்த இடத்துல இருக்கு. அப்போ நம்ம வெலாசிட்டி அப்படின்றது என்ன சொல்லுவோம், dx by dt, பிகாஸ் ஸ்மாலர் டிஸ்டன்ஸில் இருக்குது, ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் டைம். ஸோ dx by dt அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரேண்டம் டைரக்ஷனில் மூவ் ஆகக்கூடிய எலக்ட்ரான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுனால ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ஸில் மூவ் ஆகுது. அப்போ ட்ரிஃப்ட் ஆகி எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன்ஸுக்கு வருது. ஸோ அதனால ட்ரிஃப்ட் வெலாசிட்டி நம்ம சொல்கிறோம். இது வந்து இந்த ஒயர். அப்போ இந்த ஓவரால் ஒயர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நான் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஓவரால் லென்த்தில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை நான் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போது எனக்கு ஓவரால் ஒயர் இப்போ வால்யூம் இன்டு எனக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அந்த பர்டிகுலர் வால்யூமில். அப்போ பொதுவாக நம்ம வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், ஏரியா இன்டு அந்த லென்த். அப்போ ஏடிஎக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஏரியாவில் இந்த லென்த்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் தான் இது. அப்போ வால்யூம் இன்டு என். அப்போ வால்யூம் என்ன சொல்லலாம், ஏ டிஎக்ஸ் அண்ட் டைம்ஸ் ஆஃப் என். ஸோ அந்த பர்டிகுலர் லென்த்தில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எனக்கு இது வேண்டாமே, எனக்கு ஓவரால் லென்த் வேணுமே. அப்போ ஓவரால் லென்த் வேணும் அப்படின்றதுக்காக நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, இந்த ஒரு டேர்மை சின்னதாக நான் மாடுலேட் பண்ண போறேன். அப்போ டோட்டல் சார்ஜ் என்ன கிவன் ஒயர் அப்படின்னு நம்ம சொல்லலாமா. அப்போ டோட்டல் சார்ஜ் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் நத்திங் பட் கேபிட்டல் Q. அப்போ கேபிட்டல் Q which is equal to, right? ஸோ அந்த பர்டிகுலர் லென்த்தில் dq which is equal to a single electron into in the total volume into அந்த number of electrons. இந்த a dx அப்படின்றது நம்ம இங்க இருந்து எடுக்கலாம், which is vd dt and then இந்த n பா. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா this is nothing but the total number of charges in that particular length. அப்போ என்ன பண்ணலாம், இந்த dt இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா that is nothing but dq upon dt. இந்த dq by dt நம்ம என்ன சொல்லலாம், I நமக்கு தெரியும் வேரியபிள் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சார்ஜ் பர் யூனிட் டைம் தான் நம்ம கரண்ட்னு சொல்ல போகிறோம். அப்போ இந்த dq இந்த dt இங்கே வந்துச்சுன்னா dq by dt ஆகிடும். அப்போ மிச்சம் இருக்கிறது என்ன இருக்குது, இந்த n இருக்குது, இந்த a இருக்குது, இந்த e இருக்குது அண்ட் இந்த vd இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னுடைய கரண்ட்டை நம்ம வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ இதில் நான் கன்ஃபியூஸ் பண்ணல. ஒரு நார்மல் ஒயர் இருக்குது, எலக்ட்ரான்ஸ் ரேண்டம் டைரக்ஷன்ஸில் மூவ் ஆகுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறோம், பர்டிகுலர் டைரக்ஷன்ஸில் ட்ரிஃப்ட் ஆகுது. ஸோ வெலாசிட்டி இருக்குது, வெலாசிட்டின்றது டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ டோட்டல் வால்யூம் சொல்லும்போது ஏரியா இன்டு லென்த் என்னது dx, அப்போ v dt அண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து n, சிங்கிள் சார்ஜ் வந்து e, அவ்வளோதான். அப்போ dt இந்த பக்கம் வந்துச்சு, dq by dt which is nothing but I which is this one. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஏவை கீழே கொண்டு வரோம். அப்போ I by a அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா j அப்படின்னு சொல்ற, மிச்சம் இருக்கிறது என்ன n e vd. ஸோ இதுதான் வந்து நம்ம கரண்ட் டென்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்ல போறோம், கரண்ட் டென்சிட்டி அப்படின்னு சொல்றோம். அண்ட் இந்த வெலாசிட்டியை நம்ம ப்ரீ டிஃபைன்டாக நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். அந்த கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸில் நம்முடைய ட்ரிஃப்ட் வெலாசிட்டி which is nothing but minus of e tau by m, அதாவது acceleration into times நம்ம படிச்சிருப்போம். அதே தான் நம்ம இங்கே பேச போகிறோம். n e இந்த vdக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குது, e இருக்குது. அப்போ e ஸ்கொயர், அந்த e இருக்குது அண்ட் தென் tau இருக்குது அண்ட் தென் ஃபாலோட் பை m இருக்குது. இதை நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா நெகட்டிவ் சைனில் சொல்லியிருப்போம், பிகாஸ் இட் அப்போசஸ். அப்போ இங்கே நம்ம நெகட்டிவ் சைனை இன்க்ளூட்
பண்ணிக்கலாம். இங்கேயும் நம்ம நெகட்டிவ் சைனை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்போ நெகட்டிவ் சைன் இன்க்ளூட் பண்ணிட்டேன், which is nothing but your j. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த n e ஸ்கொயர் tau and m நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா கண்டக்டிவிட்டின்னு சொல்ல போகிறோம். அப்போ கண்டக்டிவிட்டி இஸ் நத்திங் பட் சிக்மா and then இந்த மைனஸ் சைன் இருக்கு and then e இருக்கு. ஸோ நமக்கு கரண்ட் டென்சிட்டி வந்து நம்ம மாடுலஸில் தான் ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம், which is பாசிட்டிவ் டேர்ம்ஸ். அப்போ j அப்படின்றது வந்து சிக்மா e அப்படின்னு நம்ம இந்த இடத்துல பயன்படுத்தலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ரிலேஷன் அப்படின்றது நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். அப்போ எனக்கு இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கரண்ட் டென்சிட்டி which is equal to n e ஸ்கொயர் tau upon m. அப்போ இதனுடைய ரெசிப்ரோக்கல் தான் வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லுவோம். அப்போ ரெசிஸ்டிவிட்டி என்ன சொல்லலாம், m மேலே போயிடும், n e ஸ்கொயர் tau அப்படின்றது கீழே வந்துடும். இது வந்து ரெசிஸ்டிவிட்டி. ஸோ கண்டக்டிவிட்டி கண்டக்ட் பண்ணும், ரெசிஸ்டிவிட்டி ரெசிஸ்டன்ஸ் அதாவது அப்போஸ் பண்ணும், கண்டக்டிவிட்டிக்கு ஆப்போசிட். அதனால தான் இதை ரெசிப்ரோக்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் நமக்கு வந்து மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ரொம்ப டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னு நம்மளுடைய பிளேலிஸ்ட்டை ரெஃபர் பண்ணி பாருங்கள். இது ஃபாஸ்ட் ரீகேப் எவர். தேங்க்யூ. Help others with a smile.